ராதிகாவோட அவங்க அம்மா முழுமையாக நம்புறது தப்புன்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, கமலாவும் ராதிகாவும் எப்படா இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லி வெளில நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜாக்கிங் வந்துகிட்டு இருக்க நம்ம கோபி எதுக்குடா இவங்க வெளியில் நின்றுட்டு இருக்காங்க பாக்கியா வீட்டை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நேரம் உள்ளே போயிட்டு ஆக்ஷன் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் ராதிகா கீழே தள்ளி விட்டுருக்கீங்க, அவரோட கரு கலைஞ்சிருச்சு, ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். திருப்பி என் மேலே எதுக்கு அபாண்டமாக பழி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன்றாங்க. கூட அட்வொகேட்டுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. உடனே அந்த இடத்துல நம்ம கோபி வராரு. நம்ம தாத்தா பார்த்துறாரு. பார்த்துட்டு புளின்னு செவுட்டில் 4 அறை விட்டுறாரு. எதுக்குடா இந்த மாதிரி பண்ணா, உனக்கு என்னடா பண்ணா, இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே அப்படின்ற மாதிரி. கம்ப்ளைண்ட் கொடுத்தது கோபி கிடையாது, நம்ம கமலா தான். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ராதிகாவோட லைஃப் கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஆனால் நம்ம தாத்தா அது தெரியாமல் கோபி அடிச்சிட்டு இருப்பாங்க. கோபிக்கு என்ன நடக்குதுன்றது புரியாமல் வீட்டில் கேட்பாங்க. ஸோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப்